டிஎம்கே எதனால டிஎம்கேக்கு? பரம்பரை அத்தக்காகுது. ஆனா இப்ப மாத்தி போடு, விஜய்க்கு போடு. ஓடு போடு என்ன பண்ண போறான்? யாருக்கு ஓடு போடணும் அவசியமே இல்ல. கேட்டோட கிழிச்சு போட்டு வந்துருவேன். அவர் தான் ஜனங்களுக்கு நல்லா செய்வாரு, அவரே போடு. ஜோசப் விஜய் இல்ல, ஜான் ஜோசப். திமுக தான். நாங்க புதுசா கட்டிக்கிட்டு ஒளிவாளர் பார்த்து எங்களுக்கு எல்லாம் நாங்க நடிக்க வருவோம். என்னன்னு சொல்லுவாங்கன்னா எங்க நல்லவங்க நாங்களாம் அந்த காலத்துல அந்த காங்கிரஸ் கட்சிகள் தான் கட்டுவோம், காங்கிரஸ் தான் பேசுவோம். சினிமா போனா சிவாஜி படம் தான் பார்க்க போவோம். என் சப்போர்ட் வந்து விஜய் சார் தான். எதனால நான் டிஎம்கே எதனால டிஎம்கேக்கு? பரம்பரை அத்தக்காகுது. ஆனா இப்ப மாத்தி போடு, விஜய்க்கு போடு. போடு. அவர் தான் ஜனங்களுக்கு நல்லா செய்வாரு, அவரே போடு. ஓகேண்ணா. ஆனா இப்ப அதுதான் இப்ப இந்த டைம் ஆனா டிஎம்கே தான் நீங்க போட போறீங்க. ஆமாங்க, அவரு பேர் தான் எனக்கு விஜய் பேர் தான். ஜோசப் விஜய் இல்ல, ஜான் ஜோசப். ஓடு போடு என்ன பண்ண போறான்? யாருக்கு ஓடு போடணும் அவசியமே இல்ல. கேட்டோட கிழிச்சு போட்டு வந்துருவேன். இல்ல நீங்க இப்ப ஓட்டு போடுறது ஒரு குடிம கடமை தானே. அது கடமைனாலே எங்களுக்கு இப்ப பசி ஒன்று கடை யாரு என்ன சோறு போடுறாங்க, என்ன பண்றாங்க? இங்க சக்கரை காட்டு கூட இல்லை எனக்கெல்லாம். சக்கரை காட்டு தவிலே தவிர எங்க வீட்டுல பசங்களாம் பிரிச்சாங்க. நான் சக்கரை காட்டு எனக்கெல்லாம் இல்லை. நானும் என் பிள்ளை என் பிரச்சனை பட்டி நடக்கிறோம். இப்போ 2026 எலெக்ஷன் வருதுலக்கா, இந்த எலெக்ஷன்ல வந்து யாருக்கு ஓட்டு போட போறீங்க? விஜய்க்கு தானே போடலான்னு. விஜய்க்கு தான் போடலான் இருக்கீங்க. எதனால விஜய்க்கு? போட்டு பார்க்கலாம் எப்படின்னு. எனக்கு இத்தனை டைம் போட்டுதான் இப்போ போட்டு பார்க்கலாம். அண்ணா வணக்கண்ணா. ஆனா இப்போ 2026 எலெக்ஷன் வருதுலண்ணா. ஆமாங்க. ஸோ இந்த எலெக்ஷனை வந்து நீங்க எப்படி அணுக போறீங்க? யாருக்கு உங்க சப்போர்ட் இருக்க போகுது? சப்போர்ட் புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குங்க. ஏன்னா ஏற்கனவே மாற்றி போட்டாலாம் பார்த்தாச்சு. இப்போ புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். எதனால நான் புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்புங்க? மாற்றம் ஏதாவது மக்களுக்கு நடக்கலாம்ல, அந்த ஒரு நல்ல கணக்கான இதுக்காக. ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ ஆட்சி மாற்றம் வந்தாலோ இல்லை ஆட்சி அமைஞ்சாலோ வரப்போகிற எலெக்ஷனுக்கு அப்புறம் யார் வந்தாலும் என்ன செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது ஏகப்பட்டது இருக்குது. எல்லாம் வந்து எதை கொடுக்குறாங்க அதை கொடுக்குறாங்க. எதுவும் அது இல்லாமல் நல்லபடியாக மக்களுக்கு கொண்டு போகாமல் எதுவும் விலையேற்றம் இல்லாமல் இந்த கேஸ் உயர்வு, பெட்ரோல் டீசல் உயர்வு இதெல்லாம் இல்லாமல் இருந்தாவே நல்லா இருக்கும். இப்போ 2026 எலெக்ஷன் வருதுலக்கா, இந்த எலெக்ஷன்ல யாருக்கா ஓட்டு போட போறீங்க? விஜய்க்கு போடலான்னு போறோம். விஜய்க்கு போடலான் இருக்கீங்க. எதனால விஜய்க்கு போடலான் இருக்கீங்க? அந்த இது தண்ணி வசதி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதுக்கு மேல வந்தாவது இவங்க செய்வாங்கிற ஒரு நம்பிக்கையில தான். ப்ரோ இப்போ 2026 எலெக்ஷன் வருதுல ப்ரோ, இந்த எலெக்ஷன்ல வந்து யாருக்கு ப்ரோ ஓட்டு போட போறீங்க? இந்த டைம் டிவி கேக்கு போடலான்னு இருக்கேன் ப்ரோ. டிவி கேக்கு போடலான் இருக்கீங்க. எதனால டிவி கேக்கு? இவர் வந்தா எப்படி ஆட்சி இருக்குன்னு பார்க்கலாம் ப்ரோ. இவர் 2026 எலெக்ஷன் வருதுல ப்ரோ, இந்த எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்கு ப்ரோ? விஜய்க்கு போலான்னு இருக்கேன். எதனால ப்ரோ? எதனால இதுக்கு முன்னாடிலாம் இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வந்து ஆட்சியில் இருந்தவங்க. இன்னொன்று எப்படி சொல்கிறதுன்னா கட்சியில் வந்து இருக்கிறவங்க. இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா புதுசாக வராரு எலெக்ஷனுக்கு புதுசாக வரதுனால இவரோட வந்து மக்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இவர் வந்தால் புதுசாக வரதுனால இவர் என்ன பண்ணுவார், நிறையா மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால நம்ம விஜய் செலக்ட் ஓகே பண்ணி விஜய்க்காக இந்த வருஷம் ஓட்டு போடலான்னு இருக்கிறேன். ஓகே. 2026 எலெக்ஷன் வருதுலண்ணா, கண்டிப்பாக இந்த எலெக்ஷன்ல வந்து யாருக்கு ஓட்டு போட போறீங்க? என்னன்னா இப்போ வரைக்கும் யாருமே வந்து எந்த மாதிரி ஹெல்ப்பெல்லாம் பண்ண கிடையாதுண்ணா. நான் முதல் திட்டம், குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம், இந்த மாதிரி எந்த அரசியல்வாதி எந்த மாநிலத்திலும் நடக்கலை. இது நம்ம முதலமைச்சர் செஞ்சுட்டே இருக்காரு. அவரோட ஆட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு இப்போ வரைக்கும் நான் நம்புகிறேன். ஓகேண்ணா. அப்போ இந்த வருஷம் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? சத்தமாக சொல்லுங்க. டிஎம்கேக்கு தான் நான் போட போகிறேன். ஓகே. என்னோட ஓட்டு வந்து டிஎம்கே தான். இப்போ 2026 எலெக்ஷன் வருது இல்ல, எலெக்ஷனுக்கு இப்போ இன்னும் 10 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? ரெட்டலைக்கு. ஓகே பாட்டி. 26 எலெக்ஷன் வருதுலண்ணா, ஸோ இந்த எலெக்ஷன்ல வந்து உங்க ஓட்டு யாருக்குண்ணா? திமுக. யாருக்குண்ணா? திமுக. ஓகே பாட்டி. இப்போ 2026 எலெக்ஷன் வருதுல்ல பாட்டி, இந்த எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? ரெட்டலைக்கு தான் போடுவோம். ரெட்டலைக்கு தான் போட போறீங்க. 26 எலெக்ஷன் வருதுல்ல பாட்டி, இந்த எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுறதா இருக்கீங்க? விஜய்க்கு போடுறோம். விஜய்க்கு போடுறீங்க. எதனால விஜய்க்கு போடுறீங்க? ஏதோ புதுசா வர்றாங்க, என்ன செய்யறாங்களே பார்த்து செய்யட்டும் அப்படின்னு போட வேண்டியதுதான். ஓகே. அப்ப இருந்த கட்சியெல்லாம் செஞ்சிருக்காங்களா அதுக்கு முன்னாடி, அப்புறம் நீங்க அதுல இருந்து விஜய்க்கு மாறுறீங்க? ஒரு ஆசை தான். ஓகே போடலாம். விஜய் படம் பாக்குறோம்ல, விஜய் படத்தால் செய்யற மாதிரி செய்வாங்களான்னு போட வேண்டியதுதான். ஆனா இப்போ 2026 எலெக்ஷன் வருதுலண்ணா, இந்த எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்குண்ணா? விஜய்க்கு. எதனால விஜய்க்கு? புது கட்சி வரட்டும். ஓகே. இப்போ ஆல்ரெடி இருந்த கட்சி எதுவும் பண்ண சரியில்லைங்கிறீங்களா? அதெல்லாம் பழகிச்சு. ரெண்டு பேரும் பழகிச்சு. நான் ஏதோ புது கட்சிக்கு போடுறேன்.
இப்போ 2026 எலெக்ஷன் வருதுலண்ணா, ஆமாண்ணா. இந்த எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நான் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. விஜய். ஏன் விஜய் அண்ணா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு விஜய் மேல நம்பிக்கை இருக்குங்க. ஓகே. 2026 எலெக்ஷன் வருதுல்ல ப்ரோ, இந்த எலெக்ஷன்ல யாருக்கு ப்ரோ ஓட்டு போட போறீங்க? டிவி கேக்கு தானே போகணும். டிவி கேக்கு தான் போட போறீங்க. எதனால டிவி கேக்கு? டிவிக்கு ஒரு தடவை வந்திருக்காங்க, போட்டு பார்க்கணும். ஓகே. 2026 எலெக்ஷன் வருதுலண்ணா, இந்த சரிங்க. எலெக்ஷன்ல வந்து யாருக்கு ஓட்டு போட போறீங்க? டிஎம்கே எதனால? தீவிர தொண்டங்க, ஓகே, அதனால. அவ்வளவுதான் பாட்டி. இப்போ 2026 எலெக்ஷன் 10 நாள்ல வரப்போகுது, சரி, யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நான் கைக்கு தான் போடுவேன். கை சின்னத்துக்கு தான் போடுவீங்க, காங்கிரஸ்க்கு? ஆமா, நான் சோனியாலோட நின்று போட்டோ எடுத்துக்கிறேன். ம். அந்த போட்டோ எடுறாட்டே, சோனியாலோட நின்று போட்டோ எடுத்த நான் கட்சியில மாநில தலைவி. ஓகே ஓகே ஓகே. அப்ப ஆ இங்க பாரு, ஆ. இப்ப இதை வச்சு குடி. சரி, இப்போ நீங்க காங்கிரஸ் தான் ஓட்டு போட போறீங்க? ஆமா. ஓகே பாட்டி. 26 எலெக்ஷன் வருதுல்லக்கா, இந்த எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? விஜய் தான் என் ஓட்டு. எதனால விஜய்க்கு தான் ஓட்டு? விஜய் வந்தா நல்லா ஆட்சி வரும், மக்களுக்கு பாதுகாப்பு. ஓகே பாட்டி. 2026 எலெக்ஷன் வருதுல்ல பாட்டி, இந்த எலெக்ஷன்ல வந்து நீங்க யாருக்கு பாட்டி ஓட்டு போட போறீங்க? யாருக்கு? நான் விஜய்க்கு போடுறேன். நான் விஜய்க்கு தான் போட போறீங்க. சரி பாட்டி. விஜய் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனுக்கு வராரு, வந்தா என்ன மாதிரி நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்க? என்ன செஞ்சா நல்லா இருக்கும்? என்ன மாதிரி நல்லது செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காசு வந்து மட்டும் பேசாது, நான் போடுறது அதுக்கு போடுவோம் ஓடு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. விஜய்க்கு தான் போட போறீங்க. சரி, இப்போ 2026 எலெக்ஷன் வருதுலண்ணா, ஸோ இந்த எலெக்ஷன்ல வந்து உங்க ஓட்டு யாருக்குண்ணா? முன்னாள் திமுக போட்டுச்சு, இப்போ ஒரு மாற்றத்தை பண்ணி போடலான்ட்டு. யாருக்கு போட போறீங்க? விசிலுக்கு போடலான்னு. புரியல. விசிலுக்கு போடலான்னு. விசிலுக்கு போடலான்னு இருக்கீங்க. சரி, ஓகேண்ணா. இப்போ 2026 எலெக்ஷன் வருதுல்லக்கா, ஸோ இந்த எலெக்ஷன்ல வந்து உங்க ஓட்டு யாருக்குக்கா? டிவிக்கு. புரியலக்கா? டிவிக்கு. எதனாலக்கா டிவி கேட்க? விஜய் வரணும்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. இப்போ 2026 எலெக்ஷன் வருதுல்ல ப்ரோ, இந்த எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்கு ப்ரோ? டிவிக்கே தான். ஓகே. இப்போ 2026 எலெக்ஷன் வருதுல்லக்கா, இப்போ உங்களோட ஓட்டு இந்த வருஷம் யாருக்குக்கா? திமுக. அக்கா 2026 எலெக்ஷன் வருதுல்லக்கா, இந்த எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்குக்கா? விஜய்க்கு தான் போடுவோம். விஜய்க்கு. எதனால விஜய்க்கு தாங்க போடுறீங்க? அவர் வந்தா கொஞ்சம் நல்லது செய்வார். ஆனா இப்போ 2026 எலெக்ஷன் வருதுல்லண்ணா, ஸோ இந்த எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்குண்ணா? என் சப்போர்ட் வந்து விஜய் சார் தான். எதனால அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க? இந்த வருஷம் அவர் வேணா வந்து பார்க்கட்டும் இருக்கேன். இப்போ 2026 எலெக்ஷன் வருதுல்ல ப்ரோ, இன்னொரு 15 நாள் தான் இருக்கு, ஸோ உங்க ஓட்டு யாருக்கு ப்ரோ? எதனால ப்ரோ அவருக்கு? தமிழ் அப்படின்றது. ஓகே. இப்போ 26 எலெக்ஷன் வருதுல்லண்ணா, இந்த எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்குண்ணா? இந்த வருஷம் வந்து விஜய் தான், விஜய்க்கு தான் போடுவோம். ஏன்னா விஜய்க்கு? விஜய்க்குன்னா ஏதோ ஜவுஜி வந்தா நல்லா செய்வார்னு அந்த நம்பிக்கையில போடுறோம். ஆனா நாங்க வந்து எம்ஜிஆர் விஜயகாந்த் தான், ஆனா இந்த வருஷம் மட்டும் விஜய்க்கு போடுறோம். ஓகேண்ணா. இப்போ 2026 எலெக்ஷன் வருதுல்லக்கா, சரிங்க. இந்த எலெக்ஷன்ல நீங்க யாருக்குக்கா சப்போர்ட் பண்ண போறீங்க? யாருன்னா நல்லது யாரு செய்யறாங்களோ அவங்க வந்தா சந்தோஷம் தாங்க படுவோம். ஜனங்களுக்கு என்ன செய்யறாங்களோ அதுதான் முக்கியம். அப்புறம் இந்த வேலையில்லா வாய்ப்பு திட்டம் வீட்டுக்கு ஒருத்தருக்கு தரேன்னு சொன்னாங்க கவர்மெண்ட்ல, எந்த ஆட்சியுமே தர மாட்டேங்கிறாங்க. படிச்ச இளைஞர்கள் எங்க ஏரியாவுல நிறைய இருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலைக்கு வாய்ப்பு கொடுத்தா கூட நாங்க எங்க சமுதாயம் வந்து முன்னேறி வந்துரும். அதுதான் நாங்க கோரிக்கையா வைக்கிறோம், இந்த ஆட்சிக்கும் சரி அடுத்த ஆட்சிக்கும் சரி. இல்ல, அதுதான் இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்கு, எப்படியும் யாருக்கு ஓட்டு போடுறது முடிவு பண்ணிருப்பீங்க. யாருக்கு போட போறீங்க? நான் எங்க ஏரியாவுக்கு பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு தாங்க எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை. வீட்டுக்கு ஒருத்தருக்கு ஆமா, வீட்டுக்கு ஒருத்தருக்கு கொடுக்கணும். அதுதான்க்கா. ஓகே, அது நீங்க சொல்ல மாட்டோம். ஓகேக்கா, சொல்ல மாட்டோம். அண்ணா வணக்கம். இப்போ 2026 எலெக்ஷன் வருதுல்லண்ணா, ஸோ இந்த எலெக்ஷன்ல வந்து யாருக்கு நீங்க ஓட் பண்ண போறீங்க, அதாவது சப்போர்ட் பண்ண போறீங்க? நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் முக ஸ்டாலின் ஐயாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். எதனால? அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மக்களுக்கு பல நலத்திட்டங்கள்லாம் நிறையா உதவி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபா கொடுத்துட்ருக்காரு மகளிர் உரிமை திட்டம்னு. அது ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. இன்னொன்று மகளிருக்கு இலவச பஸ் பயணம் வந்து அது பயனுள்ளதாக இருக்குது. ரெண்டாவது ஒவ்வொரு திட்டங்களும் நல்ல பயனுள்ளதாக இருக்குது. இப்போ வரப்போகிற எலெக்ஷன்லேயும் வந்து நிறையா திட்டங்கள் அறிவிக்கிறாரு. அது இன்னும் வந்து போன திட்டத்தோடு இப்போ இன்னும் ரொம்ப வந்து அதிகமாக பயனுள்ளதாக இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ உதயசூரியன் சின்னத்தை தான் நாங்கள் ஆதரித்து ஐயாவை வந்து முதலமைச்சர் ஆக்குறது ஒரு முயற்சியில் இருக்கோம். இன்னும் 15 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு, ஸோ உங்க சப்போர்ட் யாருக்கு ப்ரோ?
என்னுடைய சப்போர்ட் கண்டிப்பாக காங்கிரஸ்க்கு பெரியதுக்கு தான். காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எங்கள் பகுதியில் இருக்கிற மக்கள் ஓட்டு எல்லாருமே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க. ஓகே ப்ரோ இப்போ ஆல்ரெடி நம்ம டிஎம்கே தான் இருந்திருக்கு. ஸோ உங்கள் ஏரியாவுக்கு வந்து இப்போ அவங்க வந்தா இப்போ அடுத்தது எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தா என்ன மாதிரி விஷயம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ தான் இங்கே சாலை வசதியெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் டிச்செல்லாம் சரியில்லாமல் இருந்துச்சு, அதையும் சரி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ தண்ணி டேங்க்கும் வச்சு கொடுத்துருக்காங்க. அங்கே ஆண்கள் பெண்கள் கழிப்பிடம் இருக்குது, அது கொஞ்சம் மோசமான நிலையில் இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் சீர்படுத்தி கொடுத்தாங்களா அதனால. 2026 எலெக்ஷன் வருதுலக்கா, யாருக்கா ஓட்டு போட போறீங்க? நான் டிவி கேக்கு தான் போடுவேன். டிவி கேக்கு தான் போட போறீங்க. ஏன்க்கா டிவி கேக்கு? பிடிச்சிருக்கு, நல்ல மாற்று கட்சி வரணுன்றதுக்காக அதில் போடுறோம். ஓகே பாட்டி, இப்போ எலெக்ஷன்ல வந்து யாருக்கு ஓட்டு போட போறீங்க? விஜய்க்கு. ஏன் விஜய்க்கு? விஜய் நாட்டு நல்லது செய்வார். அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிலாம் செய்யலையா? அதுவும் இதுக்கு முன்னே அவங்க எல்லாம் அது இது இப்போ வரட்டும் விஜய் வரட்டும். ஓகே பாட்டி. 2026 எலெக்ஷன் வருதுல பாட்டி, இந்த எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு பாட்டி? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? சூரியனுக்கு தான் போடணும். இவ்வளோ நாளாக தான் போட்டோம் ரெட்டலைக்கு, இப்போ போடலான்னு எங்கள் பையன் இதுக்கு போடலான்னா. இப்போ யாருக்கு போடலான் இருக்கீங்க? சூரியன். உதயசூரியனுக்கு. சரி பாட்டி. பாட்டி இந்த வருஷம் எலெக்ஷன் வருதுல பாட்டி, இன்னும் 15 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? சூரியனுக்கு தான் போடுவோம் நாங்க. ஏன் சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவீங்க? ஆமா, அவங்க தான் எல்லாமே நல்லா பண்றாங்க. ஓகே பாட்டி. இப்போ அடுத்தது வந்தா உங்க ஏரியாவுக்கு வேற என்ன நல்ல விஷயம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்? என்ன நல்லா பண்ணுவாங்க பாட்டி இந்த வருஷம் எலெக்ஷன் வருது இல்ல, இன்னும் 15 நாள் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனுக்கு வந்து இப்போ வந்து டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே நிறைய கட்சிங்க இருக்காங்க. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? கை சின்னத்துக்கு போடுவேன். கை சின்னத்துக்கா? ஆமா. ஓகே, எதனால? எப்பயுமே அதுக்கு தான் போடுவேன். ஓகே பாட்டி. 2026 எலெக்ஷன் வருதுலக்கா, இந்த எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்குக்கா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? டிஎம்கேங்கண்ணா. எதனால டிஎம்கேக்கு? டிஎம்கே வந்து நாங்கள் மாதம் ஆனால் இந்த உதவித்தொகை இதெல்லாம் வாங்குறோம், அதனால நாங்கள் அதுக்கு போடுவோம். இப்போ 2026 எலெக்ஷன் வருதுலக்கா, இந்த எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்கா? எங்க ஓட்டு கை சின்னத்துக்கு தாங்க. எதனாலக்கா உங்களுக்கு? அது நாங்க பரம்பரையா அதுதாங்க. இந்த வருஷமும் அவங்களுக்கு தான் போடுப்பீங்க? அவங்களுக்கு தான் போடுவோம். ஓகேக்கா. ப்ரோ இப்போ 26 எலெக்ஷன் வருதுல்ல ப்ரோ, இன்னொரு 15 நாள் தான் இருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் யாருக்கு ப்ரோ? திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே, எதனால ப்ரோ? இந்த தொகுதியிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, அதனால திராவிட முன்னேற்ற. ஓகே. ஆனால் இப்போ 26 எலெக்ஷன் வருதுல்லண்ணா, ஆமாங்க. எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்குண்ணா? இது ரெட்டலைக்கு தான். எதனாலண்ணா உங்களுக்கு ஓட்டு போடுறீங்க? இல்லை என்ன மாதிரி நல்ல விஷயம் பண்ணா நல்லா இருக்கும்? இப்போ வந்து இவர் சென்ட்ரேஷனுக்கு வந்து இப்போ இவர் சொல்றது கருத்து கணிப்புக்கு எனக்கு வந்து போடலான்னு ஒரு எண்ணம். சரி ஓகே. எலெக்ஷன் வருதுல்லக்கா, இந்த எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்குக்கா? ரெட்டலைக்கு. ஓகேக்கா, எதனால ரெட்டலைக்கு? மக்களுக்கு எல்லாம் செய்வாங்க. இந்த எலெக்ஷன்ல ரெட்டலைக்கு தான் உங்க ஓட்டு. ஓகேக்கா. 2026 எலெக்ஷன் வருதுல்ல ப்ரோ, இந்த எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்கு ப்ரோ? டிவி கேக் தான் ப்ரோ. எதனால ப்ரோ டிவி கேக்கு? அவர் பிடிக்கும், அது இல்லாமல் அவர் வந்தாருன்னா கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும். எலெக்ஷன் வருதுல்லக்கா, எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்குக்கா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நான் ஸ்டாலின் தான். ஸ்டாலின் சாருக்குலாம். எதனாலக்கா ஸ்டாலின் சாருக்கு? என் கூட்டுக்காரர் அந்த கட்சியில இருந்தாரு, அப்புறம் நானு, அப்புறம் எங்க பையன், எங்க மருமவ எல்லாமே அவருக்கு தான் இப்ப போட்டுட்டு போறோம். சரி ஓகே. வந்தாலும் அதுதான். ஓகேண்ணா. எத்தனை எலெக்ஷன் வந்தாலும் அதுதான். ஓகே. அவங்க எங்களுக்கு பிடிச்சது அதுதான். திமுகவுக்கு முறையில், விஜய்க்கு முறையில், யாருக்கும் முறையில். எம்ஜிஆர் காலத்துல இருந்து ரெட்டலை போறது, ரெட்டலை தான் கடைசி வரலுமே, வேற எதுக்கும் போடுறது கிடையாது. பாட்டி இங்க பாருங்க பாட்டி, எலெக்ஷன் வருதுல 2026 எலெக்ஷன், யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நாங்க கைக்கு தான் போடுவோம். கைக்குன்னா காங்கிரஸ்க்கு போட போறீங்க. எதனால? எதனால போட போறீங்கன்னு கேக்குறேன் இந்த எலெக்ஷன்ல. என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எங்க நல்லவங்க நாங்களாம் அந்த காலத்துல அந்த காங்கிரஸ் கட்சிகள் தான் கட்டுவோம், காங்கிரஸ் தான் பேசுவோம். சினிமா போனா சிவாஜி படம் தான் பார்க்க போவோம். அதான் எங்க வேலை. இப்ப எலெக்ஷன் வருதுல 2026 எலெக்ஷன். சோ இந்த எலெக்ஷன்ல வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நாங்க திமுக தான். நாங்க புதுசா கட்டிட்டு வந்த ஒளிவாளர் பாட்டு எங்களுக்கு எல்லாம் நாங்க நடிக்க வருவோம். 2026 எலெக்ஷன் வருதுலண்ணா, இன்னொரு 10 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. சோ நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? கை சின்னத்துக்கு தான் ஓட்டு போட போறீங்க. சரி ஓகே. இப்போ எலெக்ஷன் 2026 வருதுல பாட்டி, இந்த எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? கை சின்னத்துக்கு தான் போடுவோம். கை சின்னத்துக்கு தான் போடுவீங்க. சரிங்க பாட்டி. 2026 எலெக்ஷன் வருதுல்ல பாட்டி, இந்த எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நான் கை சின்னத்துக்கு தான் போடுவேன். எதனால உங்களுக்கு ஓட்டு போட போறீங்க? எனக்கு அப்பில இருந்தே பிடிக்கும் காங்கிரஸ்.